சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். மார்ச் 11. நினைவு யாத்திரை என்ற பந்தயத்தில் வேகமாக ஓடினால் எதை அடையலாம்? புண்ணிய ஆத்மா ஆகி ராஜ்யத்தை அடையலாம். பரமாத்மா எதை புரிய வைக்கிறார்? படைப்பவர் ஒருவரே, அவருடைய பெயரும் ஒன்று, அவரைத்தான் அறிய வேண்டும் என்பதை. ஈஸ்வரிய சட்டப்படி இந்த ஞானம் யாருக்கு தானாகவே கிடைக்கின்றது? அதிக பக்தி செய்தவர்களுக்கு. ஞானம் யோகம் என்று எதற்கு கூற முடியாது? சாட்சாத்காரத்திற்கு. மனிதனிலிருந்து தேவதையாவது குறிக்கோள். அதனால் எது கிடைக்கவில்லை என கவலைப்பட தேவையில்லை. காட்சிகள். கலியுகத்திற்கும் சத்யுகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? கலியுகத்தில் 2 பெயர்களை சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள், லட்சுமி நாராயணர், ராதே கிருஷ்ணர் என்று. சத்யுகத்தில் கிருஷ்ணர் தனி பெயர், ராதை தனி பெயராக இருக்கும். நினைவு மறந்து விடுகின்றது. இதில் கவனம் வைக்க வேண்டும். சரீரம் உள்ளவரை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? மாயா பலசாலிகளைத்தான் குழப்பத்தில் கொண்டு வருகிறது. இதில் தைரியசாலியாக இருக்க வேண்டும். பொய் நிலைக்காது. தந்தையிடம் உண்மையை கூறினால் லேசாகி விடலாம். நன்றி. ஓம் சாந்தி.